ஹலோ மக்களே, த்ரில்லர் மூவி நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா இந்த 5 த்ரில்லர் மூவியை மிஸ் பண்ணாதீங்க. அதுலேயும் நம்பர் 1ல் இருக்கிற அந்த மூவியை மிஸ்ஸே பண்ணாதீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வரிசையில் 5ஆவதாக இருக்கக்கூடிய படம் ஹெவன். இந்த படம் 2022 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த படத்தில் மொத்தமாக ஒரு 3 கிரைம் நடக்குது. அதில் முதல் கிரைம், காட்டில் என்சிசி மாணவர்கள்லாம் ட்ரெக்கிங் போகும்போது அங்கே 2 டெட் பாடியை பார்த்து போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதை போலீஸ் ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு சம்பவம் நடக்குது. அதில் ஒரு ஃபேமிலியவே கொலை பண்ணுறாங்க. அந்த ஃபேமிலியோட சேர்ந்து ஹீரோவோட பையனையும் அந்த வீட்டில் வச்சு கொலை பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு கடத்தல் சம்பவம் நடக்குது. ஸோ இந்த 3 சம்பவத்துக்கும் ஹீரோக்கும் என்ன சம்பந்தம், ஹீரோவோட பையன் அந்த வீட்டில் எப்படி இறந்து போகிறார் அப்படின்றத ஹீரோ எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிக்கிறார் அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படத்தோட ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு சில இடத்துல லாஜிக்கலாக ஒத்து போகாது. அதை அவாய்ட் பண்ணிட்டு பார்த்தா இந்த படம் ஒரு தரமான படம். இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்ல போனால் நம்ம ஹீரோவை தான் சொல்லணும். அவருடைய ஆக்டிங் இந்த படத்தில் ரொம்பவுமே கேஷுவலாகவே இருக்கும். ஸோ இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஜியோ ஹாட்ஸ்டாரில் இந்த படத்தோட IMDb ரேட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா 10க்கு 6.5 கொடுத்துருக்காங்க. 68% மக்கள் இந்த படத்துக்கு லைக் கொடுத்துருக்காங்க. லிஸ்ட்டில் 4ஆவதாக இருக்கக்கூடிய படம் பார்த்தீங்க அப்படின்னா 2022 ரிலீஸ் ஆன 21 கிராம் அப்படின்ற படம் தான். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் IMDb ரேட்டிங் 10க்கு 6.9 வாங்கியிருக்கு. படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங்லேயே ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற நர்ஸு அவங்க வீட்டில் தனியாக இருக்கும்போது மர்மமான முறையில் கொலை செய்யப்படுறாங்க. யார் இவங்களை கொலை பண்ணாங்க அப்படின்றத கண்டுபிடிக்க தான் ஹீரோ உள்ள என்ட்ரி ஆகிறாரு. ஸோ இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்போது இன்னும் ஒரு சில பேர் இறந்து போகிறாங்க. அவங்களாம் எப்படி இறந்தாங்க, கில்லர் யாரு, எதனால் இவங்களெல்லாம் கொலை பண்ணாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் இந்த படத்தோட கதையே. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் படத்தில் வந்திருக்க கேரக்டர்ஸ் எல்லாமே அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அற்புதமாக நடிச்சிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப் ரொம்பவுமே விறுவிறுப்பாக போகும். கண்டிப்பாக ஒன் டைம் வாட்சபிள் மூவி ஜியோ ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. அடுத்து லிஸ்ட்டில் 3ஆவதாக இருக்கக்கூடிய படம் 2024 ரிலீஸ் ஆன ஆப்ரகாம் ஆஸ்லர். ஜெயராம் நடிச்சு ரிலீஸ் ஆன ரொம்ப சூப்பரான பக்கா கிரைம் த்ரில்லர் மூவி தான். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னா, படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அவரை காப்பாற்றி கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அட்மிட் பண்ண கொஞ்ச நேரத்திலே அவரை ஏதோ ஒரு பேட்டர்ன் யூஸ் பண்ணி கொலை பண்ணிடுறாங்க. அதே போல் சர்டன் பேட்டர்னை யூஸ் பண்ணி நிறைய பேரை கொலை பண்ணிடுறான். ஸோ அதனாலவே ஹீரோ கைக்கு இந்த கேஸ் போகுது. ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பித்த அதே நேரம் இன்னொரு பக்கம் ஜெயராமோட மனைவி அவருடைய மகள் 2 பேருமே காணா போயிடுறாங்க. ஸோ இந்த 2 சம்பவத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத மம்முட்டி கண்டுபிடிக்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட் தான். படத்தில் ஹீரோவா மம்முட்டியை தான் காமிச்சிருப்பாங்க, வில்லனா நம்ம ஜெயராமன் தான் நடிச்சிருப்பாரு. இது கடைசியில் தான் தெரிய வரும். இவங்க 2 பேரும் மீட் பண்ணக்கூடிய அந்த சீன்ஸ் எல்லாமே ரொம்பவுமே கிளாசிக்காக சூப்பராக எடுத்திருப்பாங்க. இந்த படம் மஸ்ட் வாட்ச் த்ரில்லர் மூவி. தமிழ்ல டப் பண்ணி ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. மறக்காமல் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். லிஸ்ட்டில் 2ஆவதாக இருக்கக்கூடிய படம் சூக்ஷ்ம தர்ஷினி. இந்த படம் 2024 ரிலீஸ் ஆச்சு. ஒரு பக்கா கிரைம் த்ரில்லர் மூவி தான் இது. இது நார்மலான கிரைம் த்ரில்லர் மூவி மாதிரி இருக்காது. ஏன் அப்படின்னா, ஒரு கிரைம் த்ரில்லர் மூவினா போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க ஒரு கிரைமை பற்றி. ஆனால் இந்த படத்தில் ஒரு பக்கத்து வீட்டு சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப் ஒரு கிரைமை இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஹவுஸ் ஒய்ஃபாக ஆக்ட் பண்ணவங்க தான் நம்ம நஸ்ரியா. இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட பக்கத்து வீட்டில் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லப்படுற பேசில் ஜோசப் தங்குறாரு. இன்னும் சொல்லணும்னா இந்த படத்தோட வில்லன் அப்படின்னே அவரை சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட நஸ்ரியாவோட கேரக்டர் என்ன அப்படின்னா, பக்கத்து வீட்டில் என்ன நடந்தாலும் அதை எல்லார்கிட்டையும் சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் தான். ஸோ அவங்க வீட்டு பக்கத்து வீட்டில் தான் பேசில் ஜோசப் இருக்காரு. ஸோ அவங்க வீட்டில் ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்தை பேசில் ஜோசப் மறைக்கிறார் அப்படின்றத நஸ்ரியா டவுட் பண்ணுறாங்க. அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக நஸ்ரியா இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி அவங்க என்ன பண்ணாங்க, அதாவது பேசில் ஜோசப் என்ன பண்ணுறாரு, எதை மறைக்கிறார் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் இந்த படத்தோட கதையே. இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போதே கிளைமேக்ஸ் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பீங்க. ஆனால் கிளைமேக்ஸே வேற லெவல் ட்விஸ்ட்டாக இருக்கும். அதுதான் இந்த படத்தோட பெரிய இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். படம் ஃபுல்லாகவே ரொம்ப விறுவிறுப்பாகவும் த்ரில்லிங்காகவும் எடுத்துகிட்டு போவாங்க. ஒரு சில இடத்துல காமெடியும் உள்ளே இருக்கும். பேசில் ஜோசப் நடித்தாலே அந்த படத்தில் கொஞ்சம் காமெடி இருக்கும் அப்படின்றது உண்மைதான். இந்த படத்தை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா ஹாட்ஸ்டாரில்
போய் பார்க்கலாம். தமிழ்லேயே டப் பண்ணி இருக்கு. IMDb ரேட்டிங் 7.8 10க்கு கொடுத்துருக்காங்க. லிஸ்ட்ல டாப்ல இருக்கக்கூடிய படம் நீரு. இந்த படம் ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி. ஒரு பக்கா கிரைம் த்ரில்லர் மூவி தான் இந்த படம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு கண்ணு தெரியாத பொண்ணு வீட்டில் தனியாக இருக்கும்போது ஒரு மர்மமான நபர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை வந்து ரேப் பண்ணிட்டு கிளம்பி போயிடுறாரு. தன்னை ரேப் பண்ணது இவனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிற்பத்தை செய்கிறாங்க. அதை வச்சு ஒரு பிரபலமான பிஸ்னஸ் மேனோட பையன் தான் இவங்க ரேப் பண்ணிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சி ஒரு கேஸ் தராங்க. அந்த கேஸும் கோர்ட்டுக்கு போகுது. அந்த கேஸை எடுத்து நடத்துறவர் தான் நம்ம ஹீரோ மோகன்லால். அவருக்கு ஆப்போசிட் கேரக்டரா பார்த்தீங்க அப்படின்னா பிரியாமணி வந்து கோர்ட்ல ஆஜராகிறாங்க. கடைசியில் எப்படி அந்த கண்ணு தெரியாத பொண்ணுக்கு நீதி வாங்கி கொடுத்தாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படத்தில் விக்டிமாக ப்ளே பண்ண அந்த கண்ணு தெரியாத பொண்ணு ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டாரில் போய் பாருங்கள். தமிழ்லேயே டப் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த படம் மஸ்ட் வாட்ச் மூவி. இது போல் தமிழில் டப் பண்ணி ரிலீஸ் ஆகிற மூவி, அது மட்டும் இல்லாமல் OTTயில் ரிலீஸ் ஆகிற மூவிங்களோட அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதையும் வந்து தட்டி விட்ருங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.